ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் ஃபியூவல் ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ தான் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 ஆகுது. நீங்களும் அப்படியே எங்களோட வாங்க, ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டே ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் கைஸ். அப்படி எங்கே ஒன் டே ட்ரிப் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிபெட் போக போகிறோங்க. எது டிபெட்டா? அது எப்படி ஒன் டேயில் போயிட்டு வர முடியும்னு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஆமாங்க, நம்ம கோயம்புத்தூரில் இருந்து ஜஸ்ட் 130 கிலோமீட்டர்ஸில் நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய டோண்டன்லிங் டிபெட்டன் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குதுங்க. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் நீங்களும் ஜாலியாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் ஒன் டே ட்ரிப் போயிட்டு வரலாம். நாம் இப்போ அன்னூர் சத்தியமங்கலம் வழியாக பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே போக போகிறோங்க. சாரி கைஸ், கேமரா குவாலிட்டி உங்களுக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு தான் இருக்கும். பிகாஸ் நான் நார்மல் மொபைலில் தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டியாக கொடுக்குறேன். சரிங்க, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
நாம் இப்போ கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவில்பாளையம் தாண்டிட்டோங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் அன்னூர் ஜங்ஷன் வந்துடுங்க. இப்போ நம்ம அன்னூர் ஜங்ஷன் வந்துட்டோங்க. இங்கே அன்னூர் ஜங்ஷனில் இருந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து அப்படியே சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் போகணுங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் பண்ணாரியம்மன் கோயில் வந்துடுங்க. நாம் இப்போ அன்னூர் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். இதில் ரைட் எடுத்து சத்தியமங்கலம் ஹைவேல போகலாங்க. சரி, ஓகேங்க. நான் அப்படியே பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ணாரியம்மன் கோவிலுக்கு வந்துட்டோங்க. இங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, சாமி கும்பிட்டாச்சுங்க. காலையில் நேரமாக வந்ததுனால கோயிலில் கூட்டம் பெருசாக இல்லைங்க. இப்போ நம்ம கோவிலேருந்து கிளம்பலாங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸில் சத்தியமங்கலம் செக் போஸ்ட் வந்துடும். ஸோ நான் அதை க்ராஸ் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ இப்போ தான் கைஸ் நம்ம சத்தியமங்கலம் செக் போஸ்ட்டு க்ராஸ் பண்ணோம். இங்கே இருந்து கொஞ்சம் தூரம் போனதும் நமக்கு ஹேர்பின் பெண்ட் ஸ்டார்ட் ஆகிரும். அதில் டோட்டலாக ஒரு 27 பெண்டு இருக்குங்க. செக் போஸ்ட்டில் இருந்து ஏர்பின் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குங்க. பிகாஸ் இங்கே அடிக்கடி இந்த ரோட்டில் வைல்ட் அனிமல்ஸ் கிராஸ் ஆகும். ஸோ வண்டியில் போகிறவங்க பார்த்து ஸ்லோவாக போங்க. சரி, வாங்க போக போக பார்க்கலாம். இந்த ரோட்டில் போகும்போது யாரும் வண்டியை வழியில் ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை வண்டியை விட்டு வெளியே இறங்கி வரதோ பண்ணாதீங்க கைஸ். எப்பயும் இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம பார்த்தாங்கன்னா வண்டியை விட்டு இறங்குறதோ இல்லை ஸ்டாப் பண்ணுறதோ பார்த்தாங்கன்னா நமக்கு அப்புறம் ஃபைன் போடுவாங்க. ஸோ இந்த ரோட்டில் போகும்போது கேர்ஃபுல்லாக போகணுங்க.
மக்களே, இப்போ நம்ம ஹேர்பின் பெண்ட் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. முடிஞ்ச வரைக்கும் காரை ஃபஸ்ட்டு கியர் இல்லைனா செகண்ட் கியர்லையே போங்க. அப்புறம் இந்த ஹில் ரோடில் பார்த்தீங்கன்னா நிறைய லாரி ஹெவி லோடோடு வருங்க. ஸோ பார்த்து ஸ்லோவாக போங்க. இங்கேருந்து 20 கிலோமீட்டர்ஸில் தாளமலை அப்படின்னு ஒரு ஜங்ஷன் வருங்க. அதிலிருந்து ரைட் எடுத்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் போனால் நம்ம அந்த டோண்டன்லிங் டிபெட்டன் செட்டில்மெண்ட்டுக்கு போயிடலாங்க. அப்புறம் இந்த ரோட்டில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும் மக்களே. பிகாஸ் இந்த ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to ஈவினிங் 6 தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் 6 ஓப்பன் பண்ணதும் எல்லா லாரியும் மேலே போகிறதும் கீழே இறங்கி வர்றதுமாக தான் இருக்கும். ஸோ டிராஃபிக் வந்து பொறுமையாக தான் போகணும். நாம் இப்போது டாண்டன்லிங் டிபெட்டன் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். ஆக்சுவலாக இந்த டெம்பிளுக்கு மெயின் கேட் பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குங்க. நாம் இப்போ காரில் வந்தனால காரை பேக் சைடில் பார்க் பண்ணிவிட்டு இப்படி இந்த சைடு உள்ளே வந்துட்டோம். பேக் சைடு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்கறது இதுதாங்க. இதுக்கு நேம் என்னன்னு கரெக்டாக எனக்கு தெரில. பட் இது நிறைய ரீல்ஸில் கூடலாம் வந்திருக்கு. சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம இந்த டாண்டன்லிங் டிபெட்டன் செட்டில்மெண்ட்டோட ஸ்டோரியை பார்த்துடலாம். டிபெட்க்கும் சைனாவுக்கும் ஒரு ஃபைட் போயிட்டுருக்குங்க. அப்போது சைனா வந்து டிபெட்டை ஆக்குப்பை பண்ணுறாங்க. ஸோ டிபெட்டில் இருந்து கொஞ்சம் மக்கள் இந்தியாவுக்குள்ளே வராங்க. அப்போ ஜவஹர்லால் நேரு தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர். அப்போ இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட இந்த டிபெட் மக்களுக்கு அவங்க இருக்கிறதுக்கு ஒரு லேண்ட் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மைசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொல்லேகல் அப்படிங்கிற ஏரியாவில் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா பார்டர் பக்கத்தில் அங்கே அந்த டிபெட் மக்களுக்கு ஒரு 3200 ஏக்கர் ஃபாரஸ்ட் லேண்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே அந்த டிபெட் மக்கள் அவங்களுக்குன்னு தனி வில்லேஜ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், அப்புறம் டிபெட்டன் மொனாஸ்ட்ரீஸ்னு சில டெம்பிளை பில்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட கல்ச்சரல் அண்ட் ட்ரெடிஷ்னலை இன்னும் சேஞ்ச் பண்ணாமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ். இதை பார்க்கும்போது நம்ம டிபெட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க. சரி வாங்க இந்த டெம்பிள்குள்ளே போகலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு ஒரு வீடியோ மட்டும் போடுறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும்.